மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடத்தப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை துணை தலைமை பதிவாளராக இருக்கக்கூடிய சென்சஸ் துறையை சேர்ந்த லிங்கன் ஞானதாஸ் நம்மோடு இருக்காரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கி இருக்கு. சென்னையில் கூட அதிகாரிகள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நீங்களும் நேரில் வந்து பார்வையிட்டு இருக்கிறீங்க. இந்த பணி முழுமையாக எவ்வளோ தூரத்துக்கு நடத்த போகிறோம், எத்தனை நாளுக்கு நடத்த போகிறோம், அந்த விவரங்கள்? இந்த பணி இப்போ இன்றைய தொடங்கி இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை களப்பணி நடக்கும். இது வீடுகளின் சென்சஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டினுடைய விவரங்களை இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் இந்த வீட்டினுடைய விவரங்களை அந்த வீட்டுக்கு சென்று கணக்கெடுப்பாளர் சேகரிப்பாங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த வீட்டு நிலைமை எதனால் கட்டப்பட்டிருக்கு, அந்த வீட்டில் என்னென்ன வசதி இருக்குது, கழிப்பறை வசதி இருக்குதா, தண்ணீர் வசதி இருக்குதா, அந்த வீட்டில் என்னென்ன அசெட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை சேகரிப்பதே இந்த முதல் கட்டத்தின் நோக்கமாகும். சார் இப்போது எத்தனை கேள்விகள் கேட்கப்படும்? வர்றவங்க எப்படி கேள்வி நேரடியாக கேட்பாங்களா, இல்லை எழுத்துப்பூர்வமாக நம்ம எழுதி பதில் தரணுமா, எப்படி? கணக்கெடுப்பாளர் ஒரு 33 கேள்விகளை வீடுதோறும் அணுகி வீட்டில் இருப்பவங்க கிட்ட கேட்பாங்க. எந்த ஒரு ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அதுக்கு சப்மிட் பண்ண வேண்டாம். கணக்கெடுப்பாளர் கேட்கிற கேள்விகளுக்கு மக்கள் உண்மையான தகவல்களை வழங்கி இந்த கணக்கெடுப்பை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கணக்கெடுப்பாளர் எதில் குறிச்சுக்குவாங்க, இந்த விவரங்களை எதில் பதிவு செய்துப்பாங்க? நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சென்சஸ் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சென்சஸ். அதனால் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மோ எழுத்து முறையோ பயன்படுத்துவதில்லை. முழுக்க டிஜிட்டலாக எடுக்கிறதுனால இதுக்கான பிரத்யேக ஒரு மொபைல் ஆப் உண்டு. அந்த ஆப் மூலமாக இந்த கணக்கெடுப்பை கணக்கெடுப்பாளர் மேற்கொள்வார்கள். குறிப்பாக 33 கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்ன மாதிரியான கேள்விகள் அது இடம்பெறும்? ஒரு சிலவை. குடும்ப தலைவர் யார், அவருடைய பேர் என்ன, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இந்த வீட்டினுடைய விவரங்கள், அதாவது வீடு எந்த மாதிரி கட்டுமான பொருட்களால் கட்டப்பட்டிருக்கு, தரையில் என்ன ஸ்டைல்ஸ் போட்டிருக்கா, மற்றும் வீட்டில் என்னென்ன வசதி இருக்குது, வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, வசிக்கும் அறைகள் எத்தனை இருக்குது, வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குதா, என்ன சமையல் எரிபொருள் என்ன பயன்படுத்துகிறாங்க, கரண்ட் இருக்குதா, அதே மாதிரி வீட்டில் மொபைல் பயன்படுத்துகிறாங்களா, ரேடியோ பயன்படுத்துகிறாங்களா, இணைய வசதி இருக்குதா, லேப்டாப் இருக்குதா, வீட்டில் என்ன வாகனங்கள் உபயோகிக்கிறாங்க, கடைசியாக அவர்கள் என்ன பிரதானமான தானியம் என்ன உட்கொள்கிறாங்க. இதுதான் அந்த 33 கேள்விகள். ஒருவேளை நாங்கள் அந்த கணக்கெடுக்க வர அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, வேறு ஏதோ ஒரு அவசரமான தேவைக்காக வெளியே போயிருந்தா மீண்டும் அந்த வீட்டில் கணக்கெடுப்பாங்களா? எத்தனை முறை இது மாதிரி பார்ப்பாங்க? கணக்கெடுப்பாளர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் அவங்களுக்கு டைம் இருக்குது. சப்போஸ் அவர்கள் வரும்போது வீடுகள் பூட்டப்பட்டிருந்ததுன்னா அவர்கள் அந்த 30 தேதிகளுக்குள்ளே மறுபடியும் கணக்கெடுத்து முடித்த பிறகு திரும்பியும் இன்னொரு ரவுண்டு லாக்ட் ஹவுசஸை அவங்க திரும்பியும் கணக்கெடுக்கலாம். சார் இப்போது இது போன்று இப்போ நம்ம சென்சஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வர்றோம், இல்லை அதுக்காக நியமிக்கப்பட்ட அலுவலர் தான் வர்றாங்க அப்படின்ற நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? வேறு யாராவது போலியான நபர்கள் நம்ம விவரங்களை கேட்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது முயற்சிக்கிறாங்கன்னா எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது? நல்ல கேள்வி. கணக்கெடுப்பாளருக்கு பிரத்யேகமாக அவங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் ஐடி கார்டு அந்தந்த சார்ஜ் ஆஃபீஸில் மாநகராட்சியிலேருந்தோ அந்த சார்ஜ் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க நேமு, அவங்களோட டெசிக்னேஷன், அவங்கள ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். வீட்டில் இருப்பாங்க. கணக்கெடுப்பாளர் சென்சஸ் கணக்கெடுப்பாளராக என்று உறுதி செய்து கொண்டு அவங்களோட ஐடியை செக் பண்ணிவிட்டு விவரங்களை கொடுக்கலாம். ஏற்கனவே சுயமாக விவரங்களை தரலாம். இந்த கணக்கெடுப்புக்கு நம்ம இணைய வழியாக அதெல்லாம் பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கும் போய் இந்த நேரடியாக களப்பணி ஆற்றக்கூடிய இந்த பணியாளர்கள் போய் விவரங்களை கேட்பாங்களா? இப்போ அந்த ஏற்கனவே நம்ம இணைய வழியாக கொடுத்ததுக்கான பெனிஃபிட் என்ன நம்ம அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க வீட்டுக்கும் போவாங்க. சுய கணக்கெடுப்பு என்பது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்மளே கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வீட்டின் விவரங்களை நாமவே இணையத்தில் பதிவு செஞ்சிடலாம். இதோட வசதி என்னென்னா, சப்போஸ் அந்த கணக்கெடுப்பு காலத்தில் இல்லைனாலோ, குடும்ப தலைவர் இல்லாமல் இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது, அப்போ ஏற்கனவே அந்த டேட்டாவை கொடுத்துருந்தா எனுமரேட்டருக்கு வரும்போது அந்த ஐடி கொடுத்தா அவங்க ஏற்கனவே கொடுத்த விவரங்கள் அவங்க மொபைலில் ஃபெச் ஆகிடும். ஸோ
ஒரு 10-15 நிமிஷம் கேட்க வேண்டிய அந்த கேள்விகள் கேட்க வேண்டியது ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். கணக்கெடுப்பாளருக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இது முன்னாடியே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கணக்கெடுப்பாளருக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக கேள்வி சார், இப்போது வரக்கூடிய இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஒருவருக்கு ஒரு களப்பணியாளருக்கு எவ்வளவு வீடுகள் ஒதுக்கப்படுது? அது மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கா? எப்படி இருக்கும் அது? ஸோ கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதி, அது வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்குன்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் ஒரு 200 வீடு அல்லது 800லேருந்து 900 பாப்புலேஷன் உள்ள ஒரு கணக்கெடுப்பு பகுதியை குறித்து அந்தந்த சார்ஜில் அவங்களுக்கு கணக்கெடுப்பு பகுதி இதுதான், உங்களுக்கு நீங்கள் இதில் தான் கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒர்க் லோடு. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி எப்படி மேற்கொள்ளப்படும், அதே போன்று வரக்கூடிய வீடுகளில் என்னென்ன விவரங்களை கேட்பார்கள் என பல்வேறு தகவல்களை சென்சஸ் அதிகாரி நம்மோடு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் சுரேஷ்குமார். ஆக்சுவலாக இந்த சென்சஸோட என்ன சிறப்புன்னா, எல்லாம் டிஜிட்டலாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு மொபைல் ஆப் மூலியமாக தான் இது ஃபுல்லாக கணக்கெடுக்கிறது. இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து என்யூமரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களோட வீட்டில் என்யூமரேட்டர் வருவாங்க. மொத்தமாக 8260 என்யூமரேட்டர்ஸ் இந்த சென்னை மாநகராட்சியில் இருக்குது. என்யூமரேட்டர் வரும்போது அவங்களோட ஐடி கார்டு போட்டிருக்கும், சென்சஸ் இந்தியா கொடுத்த ஐடி கார்டு. நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு ஃபுல்லி ஃபயர்வால்டு ஒரு சிஸ்டம் தான் இந்த டேட்டா வச்சுருக்கிறது. ஸோ அதெல்லாம் பயப்படாமல் அந்த டேட்டா கொடுக்கலாம். சென்சஸ் டைரக்டரேட்லேருந்து கூட வி ஹேவ் அ ரெப்ரசன்டேட்டிவ். ஹீ வில் ஆல்சோ ஸ்பீக் ஆன் த மேட்டர். மேடம், இப்போ அந்த இதை பதிவு செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஏதாவது லெட்டர் மாதிரி கொடுப்போமா, ஏதாவது ரசீது கொடுப்போமா, எப்படி நம்ம ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ உங்களோட டேட்டா கொடுத்து இவங்க இன்புட் பண்ணதுக்கு பிறகு யூ கேன் டெல், எனக்கு என்னோட என்ன டேட்டா போட்டிருக்கோ காட்டுங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த 15 நாட்கள் நமக்கு செல்ஃப் எனுமரேஷன் இருந்தது. அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட டேட்டா ஆட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட சென்னை மாநகராட்சியில் ஆல்மோஸ்ட் 75,000 மக்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து செல்ஃப் எனுமரேஷனோட டைம் பீரியட் முடிஞ்சு சென்சஸோட எனுமரேட்டர்ஸை வீட்டில் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்கு. இல்லை, இது சென்சஸ் வந்து 2 ஃபேஸில் நடக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முதல் கட்டம் ஹவுசிங் சென்சஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து வீட்டினுடைய விவரங்களை நம்ம அந்த குடும்பத்தில் வசிக்கிற வீட்டினுடைய விவரங்களை நம்ம கேட்போம். இதில் வந்து ஏற்கனவே 15 நாட்கள் இதுக்கு நேத்தோட முடிஞ்சுது. செல்ஃப் எனுமரேஷன், அந்த வீட்டில் உள்ள நபர் அவங்க வீட்டு விவரங்களை அவங்களே பதிவு செய்து கொள்ளலாம். அவங்களுக்கு ஒரு ஐடி வந்திருக்கும். அது வந்து அவங்க எனுமரேட்டர் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து 30 வரலும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரீவியஸ்லி ஃபில் பண்ணுற டேட்டா எனுமரேட்டருக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த வீடை கணக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க முன்னாடியே கொடுக்கலன்னா எனுமரேட்டர் எப்படியும் எல்லா வீட்டுக்கும் வருவாங்க. வரும்போது கணக்கெடுப்பாளர் கேட்குற கேள்விகளுக்கு அந்த வீட்டில் உள்ள ஒரு நபர் வந்து பதில் சொல்லுவாங்க. கணக்கெடுப்பாளர் மொபைல் மூலமாக ஒரு ஆப் இருக்குது, அந்த HLO ஆப் வழியாக அந்த விவரங்களை சேகரித்து கொள்வார். அதோடு முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு எனுமரேட்டருக்கு ஒரு 800 ஹவுஸ் ஹோல்டுங்கிற விதம் அவர் வந்து இந்த ஏரியாவை 200 ஹவுஸ் ஹோல்டு 800 பாப்புலேஷன்ங்கிற விதம் அவங்க வந்து கணக்கெடுப்பை மேற்கொள்வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. விவரங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எந்த டாக்குமெண்ட்டும் ரெசிடென்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதுமானது. கேள்வியே ரொம்ப எளிதான கேள்விகள் தான். உங்களோட வீட்டில் வந்துட்டு எந்த மெட்டீரியல் வச்சு ஃப்ளோர் இருக்குது, சீலிங்கோட மெட்டீரியல் என்ன, இது உங்களோட வீடா, உங்கள் வீட்டில் டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, வீட்டில் எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குது, கிச்சனில் LPG யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். எந்த டாக்குமெண்டேஷனும் தேவையில்லை. தேங்க்யூ.